வேக வச்ச உருளைக்கிழங்க எடுத்துக்கணும். அதை நல்லா மசிச்சுக்கணும். அது கூட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கணும். கூட கொத்தமல்லி இலையவும் சேர்த்து நல்லா பெசரி எடுத்து வச்சுக்கணும். நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. பிசைஞ்சு வச்ச அந்த உருளைக்கிழங்கோட கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமம் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக தான் நம்ம ஓமம் சேர்த்துக்கிறோம். நெஞ்சு எரிச்சல் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி ஓமத்துக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவு நைஸாக பிசைஞ்சுக்கணும். கடாயில் ஆயில் போட்டு நல்லா சூடாக எண்ணெய் சூடான உடனே சீரகம் 1 டீஸ்பூன் போடணுங்க. அது நல்லா பொரிஞ்சு வரணும். மொத்தப்பொடி 1/2 டீஸ்பூன், தனியா பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு எடுத்துக்கணுங்க. சீரகம் பொரிஞ்சு வரும்போது அந்த மொத்தப்பொடி, தனியா பொடி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும். இந்த பொடி எல்லாமே பொரிஞ்சு வர்ற நேரத்தில் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருந்ததை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மசிச்சு வச்ச இந்த உருளைக்கிழங்கோட இந்த வதக்கின வெங்காயம், மொத்தப்பொடி இந்த கலவையை சேர்த்துடணும். சேர்த்த வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சு விடணுங்க. உருளைக்கிழங்கோட சேர்த்து நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு எடுத்துடணும். உருளைக்கிழங்கையும் மொத்தப்பொடி இந்த மசாலாவையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இது தேவையான எத்தனை சப்பாத்தி நம்ம போடுறோமோ அத்தனை சப்பாத்திக்கு தேவையான உருண்டையை பிடிச்சு எடுத்துக்கணுங்க. இந்த அளவு எடுத்தால் போதும். உருண்டை இந்த சைஸ் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குங்க. உருண்டை மொத்தமாக எவ்வளோ தேவையான உருண்டைகளோ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா. இப்போ எனக்கு 6 சப்பாத்தி நான் போட போகிறேன். அதுக்கு தேவையான உருண்டையை நான் உருட்டி வச்சுக்கிறேங்க. மிச்சம் இருக்கிற அந்த உருளைக்கிழங்கை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கிற சப்பாத்தி மாவை எடுத்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ரவுண்டாக ஒரு சின்ன ரவுண்டாக தேய்க்கணும். இதை தேய்ச்சிட்டு நம்ம உருட்டை பிடிச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, உருளைக்கிழங்கு அந்த மசாலா அதை நடுவில் வச்சு இந்த மாதிரி கரெக்டாக மடிக்கணுங்க. இல்லைன்னா அது வெளியில் வந்துடும். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும். கரெக்டாக பண்ணணுங்க. பண்ணிவிட்டு கீழே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அழுத்தம் கொடுக்கக்கூடாது அதிகமாக. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவை தொட்டு நம்ம தேய்க்கணுங்க. மெல்ல தேய்க்கணும், அழுத்தி தேய்க்கக்கூடாது. அழுத்துனீங்கன்னா உள்ளே இருக்க உருளைக்கிழங்கு வெளியில் வந்துடும். ஸோ மெதுவாக தேய்க்கணும். ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சப்பாத்தி மாவு போட்டுக்கோங்க, கோதுமை மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் தோசை சட்டி வச்சு சூடான உடனே நம்ம தேய்ச்ச சப்பாத்தியை எடுத்து தோசை சட்டியில் போடணுங்க. அது ஒரு சைடு வெந்து வரட்டும். மேலே கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சப்பாத்தி ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் கொஞ்சம் ஆயில் போட்டு லைட்டாக போட்டு தேய்ச்சி விடுங்க. சப்பாத்தி இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு.
ஆலு பராத்தா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.